இந்தியா அண்ட் இங்கிலாந்துக்கு இடையில 4th டெஸ்ட் மேட்ச் ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் ராஞ்சியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ராஞ்சி பிச் பொறுத்த வரைக்கும் நார்மல் இந்தியன் பிச்சஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 நாளும் பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும், தென் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பட் இங்கே ஃபர்ஸ்ட் 1 hour பேட்டர்ஸுக்கு ரொம்ப குரூஷியல். இனிஷியலாக பேசர்ஸுக்கு நல்லா அசிஸ்ட் கிடைக்கும். பேட்ஸ்மேன்ஸ் ஃபர்ஸ்ட் 1 hour தாக்கு பிடிச்சி ஆடிட்டா நல்லா ஆட முடியும். பேட்டர்ஸ் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டா பெரிய ஸ்கோரிங்க அடிக்க முடியும். இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கிடைக்கும். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா டாப் 5ல் 2 ஸ்பின்னர்ஸும் 3 பேசர்ஸும் இருக்காங்க. தென் பேட்டிங்லையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் பெருசாக ரன்ஸ் வரலை. லாஸ்ட்டாக இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கடையில் டெஸ்ட் மேட்சிங்க நடந்தது. அந்த மேட்ச்சில் இந்தியா இன்னிங்ஸ் அண்ட் 202 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 497 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்கா 2 இன்னிங்ஸ்லையும் 170 ரன்ஸை தாண்டலை. 162 அண்ட் 133 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஓவராலாக இங்கே 2 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 474 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 382 ரன்ஸும், தேர்ட் இன்னிங்ஸில் 169 ரன்ஸும் ஆவரேஜ் ஸ்கோராக வந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 603 ரன்ஸை இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக சவுத் ஆஃப்ரிக்கா 133 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆல்ரெடி சீரீஸில் 2-1 லீடிங்கில் இருக்காங்க. இந்த மேட்சுக்கு பூம்ரா அவைலபிள் இல்லை, முகேஷ் குமார் ஸ்குவாடில் ஆட இருக்காரு. 11ல் முகேஷ் குமார் வந்துடுவார். தென் கேஎல் ராகுல் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லை. பேட்டிங்கில் ராஜாட் பட்டிடர் கிடைச்ச 2 வாய்ப்பையும் பெருசாக பயன்படுத்திக்கல. ஸோ பட்டிடருக்கு பதிலாக படிக்கலுக்கு எதுவும் சான்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கணும். மற்றபடி சர்ஃபர்ஸ் கான் அண்ட் துரு ஜூரல் கண்டினியூ ஆவாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியல். இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் சீரீஸில் அலைவாக இருக்க முடியும். பவுலர்ஸில் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு பதிலாக ஒலி ராபின்சன் இல்லை அட்கின்சனை எடுத்துகிட்டு வராங்களா பார்க்கணும். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் துரு ஜூரல் நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஆல்மோஸ்ட் 46 ஆவரேஜில் ஆடிருக்காரு. பட் இங்கே ரொம்ப டவுனில் ஆடுறாரு. எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஹித் லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. இந்த வென்யூவில் டெஸ்ட்டில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணணும். ஜெய்ஸ்வால் சூப்பராக பேட்டிங்கில் கலக்கிட்டு இருக்கிற பிளேயர். இந்த சீரீஸில் இது வரைக்கும் 2 100 அடிச்சிருக்காரு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய பாலை டிஃபென்ஸ் பண்ணியும் அடிக்க வேண்டிய பாலை அடிச்சும் ஆடுறாரு. நல்ல டச்சில் இருக்கிற பிளேயர். பட் ஜெய்ஸ்வாலுக்கு அரவுண்ட் த ஸ்டம்பில் இருந்து பாடி லைனில் ஷார்ட்டாக பவுல் பண்ணால் அவுட் ஆகுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மார்க்வுட் அதை பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கும் மார்க்வுட் அதை ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஜெய்ஸ்வால் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். சுப்மன் கில் லாஸ்ட் 2 மேட்ச்சில் சூப்பராக ஆடிருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் 91 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில். கில் ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். கில் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கிரேட்டாக இல்லை. 22 இன்னிங்ஸில் 10 தடவை அவுட் ஆயிருக்காரு. இந்த சீரீஸில் 2 தடவை லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் டோம் ஹாட்லி கிட்ட அவுட் ஆயிருக்காரு சுப்மன் கில். சர்ஃபர்ஸ் கான் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அதே ஃபார்மை இங்கே கண்டினியூ பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ்லையும் 50 அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ஆடுறாரு. பட் பேசர்ஸ் கிட்ட டைமிங்கில் கொஞ்சம் தடுமாறுறாரு. பட் கொஞ்சம் நர்வஸ் இனிஷியலாக இருக்கும், அது போக போக சரியாகும். சர்ஃபர்ஸ் கானையும் டீமில் ட்ரை பண்ணணும். ராஜாட் பட்டிடர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் லாஸ்ட் 2 மேட்சஸாக இங்கே கிரேட்டாக இல்லை. நம்பர் 4ல் ஆடுறாரு. இன்கேஸ் ஏர்லியாக 1 or 2 விக்கெட்ஸ் லாஸ் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி ஆட முடியும். ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தார். ஜடேஜா இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸ்லையும் 50 அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்கில் இங்கே லீடிங் விக்கெட் டேக்கராக ஜடேஜா தான் இருக்காரு.
4 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். அஸ்வின் இந்தியன் பீச்சஸில் கண்டிப்பாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பட் இந்த வென்யூவில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. இங்கே 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காரு. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். சிராஜ் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். இனிஷியல் ஓவர்ஸில் பிச்சு பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். பும்ரா இல்லை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசர்னு பார்த்தா அது முகமது சிராஜ் தான். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகம். குல்தீப் யாதவ், ஜடேஜா அண்ட் அஸ்வின் டீமில் இருக்கிறதால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் ஓடிஏ அண்ட் T20s நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். முகேஷ் குமார் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. செகண்ட் மேட்ச்சில் 12 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 70 ரன்ஸ் கிட்ட லீக் பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்டோ அண்ட் பென் ஃபோக்ஸ். ஃபோக்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாரு. பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் இந்தியா 17 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். பேட்ஸ்டோ பொதுவாக இந்தியன் கண்டிஷனில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த சீரீஸில் கிரேட்டாக இல்லை. கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் ஆடுற பிளேயர். இந்த சீரீஸில் 2 தடவை பூம்ரா கிட்ட அவுட் ஆயிருக்காரு. பட் இந்த மேட்சுக்கு பூம்ரா இல்லை. ஸோ டீமில் ட்ரை பண்ணலாம். டக்கெட் அண்ட் சாக்ரவுலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டக்கெட் லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் ஆடக்கூடிய பிளேயர். டக்கெட் எகென்ஸ்ட் அஸ்வின் 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ டக்கெட் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ்வினை பவுல் பண்ண வச்சா டக்கெட்டை தூக்கலாம். சாக்ரவுலி செகண்ட் மேட்ச்சில் நல்லா ஆடி இருந்தாரு. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. க்ரௌலி எகென்ஸ்ட் இந்தியா ஒரு மாதிரி டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் அஸ்வின் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் இங்கே பூம்ரா இல்லை. ஸோ இனிஷியலாக பேசஸை டார்கெட் பண்ணி டக்கெட் அண்ட் சாக்ரவுலி ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ 2 பேரையும் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒலி போப் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு 100 அடித்தது அவ்வளவுதான். இனி எப்போவாவது ஒரு மேட்ச் ஆடுவார். பட் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பென் ஸ்டோக்ஸ் ஆவரேஜாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். பட் ஸ்டோக்ஸோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரலை. இந்த சீரீஸில் 6 இன்னிங்ஸில் ஒரே ஒரு 50 மட்டும்தான் அடிச்சிருக்காரு. குவாலிட்டி பிளேயர் டீமில் ட்ரை பண்ணணும். டீசென்ட் பவுலரும் கூட. பட் இங்கே பவுலிங் பண்ண சான்சஸ் இல்லை. ஜோ ரூட் ஒரு பேட்ஸ்மேனுங்கிறதைய மறந்து ஃபுல் டைம் பவுலராக மாறிட்டு இருக்காரு. இந்த ஒட்டுமொத்த டீமோட புவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரூட் முக்கியமான காரணம். ரூட் ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஒரு சைடு ஸ்டடி பண்ணிட்டா மற்ற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் வரும். பட் இங்கே பேஸ்பால் மைண்ட் செட்டில் வந்ததும் ரிவர்ஸ் ஷாட் ஸ்வீப் ஷாட்னு ஏதாவது ட்ரை பண்ணி அவுட் ஆகுறாரு. அங்கே இருந்து டவுன் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. பட் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்டர்சன் செகண்ட் மேட்ச்சில் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக இல்லை. இந்த பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா பார்க்கணும். மார்க்குட் பேஸ் இருக்கு. இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிச்சிலையும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கலாம். டோம் ஹார்ட்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். ரஹன் அகமத் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்படின்னாலும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். லெக் பிரேக் கூகுளி பவுலர். டீசென்ட் பேட்டரும் கூட. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒலி ரோபின்சன் அண்ட் அட்கின்சன் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோபின்சன் டீசென்ட் பேட்டரும் கூட. தென் அட்கின்சன் நல்ல பேஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பேட்ஸ்டோவை ட்ரை பண்ணலாம். பட் க்ளவ் ஒர்க் பேட்ஸ்டோ பண்ணுறதில்ல. பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, பென் ஸ்டோக்ஸ், ஜெய்ஸ்வால், தென் சுப்மான் கில். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, அஸ்வின், தென் ஜோ ரூட்டை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் முகமது சிராஜ், மார்க்குட், தென் டோம் ஹார்ட்லியை ட்ரை பண்ணலாம். இதில் பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக பென் டக்கெட் இல்லை சாக்ரவுலியை ட்ரை பண்ணலாம். தென் சுப்மான் கில்லுக்கு பதிலாக சர்ஃபர்ஸ் கானையும் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் குல்தீப் யாதவ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜடேஜா, அஸ்வின், தென் ரோஹித் சர்மா எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் பென் ஸ்டோக்ஸ்.
தென் சாக்ரோலி, சர்ஃபர்ஸ் கான். பவுலர்ஸில் முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், மார்க்குட், தென் ரெகன் அகமதை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட், தென் ஜெய்ஸ்வால் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.